ஐயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா ரொம்ப உக்கிரமா பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் சோழன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, ஏங்க அவன் கேட்ட கேள்வி நியாயமானதான், சேரன் அண்ணே சொன்னதும் நியாயமானதான். சேரன் அண்ணே இடத்துல யாரா இருந்தாலும் இதைத்தான் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு தான் அவனை பிடிச்சிருக்கலங்க. நீங்களும் ஆர்கிடெக்ட், அவனும் ஆர்கிடெக்ட், சாரி ராகவ் சாரும் ஆர்கிடெக்ட், நீங்க ரெண்டு ஒரு ஆர்கிடெக்ட்ல, அப்ப உங்க ரெண்டு பேத்துக்கும் நல்ல பொருத்தமா இருக்கும்ல. நீங்க தானங்க அன்னைக்கு என்கிட்ட சொன்னீங்க, எனக்கு எப்படா நேரம் கிடைக்கும் நான் இந்த வீட்டில இருந்து தப்பிச்சு ஓடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், இங்க சேரன், பாண்டி, பல்லவன் எல்லாரும் பார்த்தா அதிர்ச்சியா பாக்குறாங்க. டே, அதுக்காண்டி நிலா அப்படி சொல்லிச்சுலாம் சொல்லாதடா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், அட நீ வேறனே, இவங்க இங்க சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ நம்ம கிட்டலாம் ஏதோ இந்த குடும்பத்தை அப்படி நிமித்தி நிப்பாட்டுற மாதிரி ஒரு நடிப்பு, அவ்வளவுதான். மற்றபடியெல்லாம் அவங்களுக்கு இங்க இருக்குன்னு மனசாரெல்லாம் விருப்பம் கிடையாது. அவங்களே என்கிட்ட சொன்னாங்க, அவங்க வாயாலேயே சொன்னாங்க. நீ வேணா கேட்டுப்பாரு, அவங்க சொன்னாங்களா சொல்லலையான்னு. எப்படா நேரம் கிடைக்கும் இந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு ஓடலான்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த விவாகரத்து கேஸ் நடந்துச்சுல, அப்ப கூட நான் எனக்காகலாம் இங்க இருக்க வேணாம், இங்க இருக்கிறவுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக அவங்க கூட சேர்ந்து வாழவா முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு எப்படா விவாகரத்து கிடைக்கும், நாளைக்கே கூட விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு விவாகரத்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஜட்ஜு கொடுத்துட்டாங்கன்னு வையி, இந்த வீட்டில இருந்து துண்டை காணா துணியை காணான்னு சொல்லி ஒரே ஓட்டம்தான். இப்ப கூட சொன்னாங்களே, அந்த ராகவ் நல்ல ஒரு ஃப்ளாட்டு பிடிச்சி தரேன்னு சொல்லி, பாரு ஃப்ளாட்டும் கிடைக்க போகுது. ராகவும் படிச்சிருக்காரு, ரெண்டு பேரும் ஆர்கிடெக்ட், ரெண்டு பேர்த்துக்கும் ஜோடி பொறுத்த சும்மா ஜம்முன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சோழன் பாட்டை பட்டு பட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. நிலாவுக்கு பயங்கரமான கோபம், எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு பொறுமையா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டே வேணாண்டா, நிலாவே ரொம்ப கோவத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், அட விடுனே, இங்க பாருங்க, இந்த நிமிஷம் கூட ஒன்றும் கெட்டு போகல. உங்களுடைய பேக்கை எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, நீங்களே சொல்லுங்க, நான் கூட போய் ராகவ் வீட்டில் கூட ட்ராப் பண்ணிடுறேன். நீங்க ராகவ் வீட்டில் கூட தங்கலாம், இல்லை ராகவ் உங்களுக்கு ஃப்ளாட் எடுத்து கொடுக்குறாருன்னு சொன்னா நீங்க அந்த ஃப்ளாட்ல கூட தங்கலாம், அது உங்க விருப்பம். அப்புறம் அடுத்த ஹியரிங்க்கு நம்ம சேர்ந்து போயிடுவோம். கண்டிப்பா விவாகரத்து கிடைச்சிரும். விவாகரத்து கிடைச்சதும் நீங்க அப்படியே ராகவ் கூட போயிட்டு கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்லை அதுக்கப்புறம் நீங்க லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாலும் சரி, அது உங்க விருப்பங்க. என் விருப்பத்தை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், ஓங்கி கண்ணத்தை சேர்த்து பார்த்தா பலார்னு ஒரு அற விட்டுறாங்க நிலா. இதை பார்த்ததும் சேரன், பாண்டி, பல்லவன், நடேசன் எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் உன்கிட்ட சொன்னேனா? என்னைக்காவது உன்கிட்ட நான் அந்த ராகவை பத்தி நான் பேசியிருக்கேனா? ஒரு தடவையாவது அந்த ராகவ் இந்த மாதிரி என்கிட்ட நல்ல விதமா நடந்துகிட்டு இருக்காரு, அவர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை நான் உன்கிட்ட சொல்லியிருப்பேனா? நீ எதை வச்சு மனசுல வச்சு பேசிக்கிட்டு இருக்க? அந்த வாட்ச் நான் கட்டிட்டேன்னு தானே பேசிக்கிட்டு இருக்க. அந்த வாட்ச் பிரசன்ட் பண்ண ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் வாங்கினேன். மற்றபடி அந்த ராகவ் மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, துளி கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அந்த ராகவ் என்கிட்ட வந்து இந்த மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னப்ப நான் சொன்ன வார்த்தை என்னன்னு தெரியுமா? ஐ எம் மேரிடுன்னு சொன்னேன். பத்தாதுக்கு சோழன் தான் என் ஹஸ்பண்ட், சோழன் நான் அப்படித்தான் பாக்குறேன்னு சொன்னேன். அவங்க கிட்ட நான் இப்படி பேசினா நீ எப்படி மனசுல வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா நிலா கேட்கவும், இங்க கண்ணத்துல அடி வாங்கின அதிர்ச்சியோட பார்த்தா சோழன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இல்ல என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அந்த ஆஃபீஸ்க்கு நான் வேலை பார்க்க மட்டும்தான் போறேன். என் மனசளவுல எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, நான் கல்யாணம் ஆகி ஒரு குடும்பத்துல இருக்கேன்றது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. நான் சோழனை பிடிச்சு மனப்பூர்வமா அந்த நொடி நான் கல்யாணம் பண்ணல. சோழனுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கானோ தெரியல. சோழனும் ஏதோ என்னை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நினைச்சு அவருடைய லைஃபையும் பார்க்கணுன்றதுக்காக மட்டும்தான் நான் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணேன். இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் போக போக சோழன் என்கிட்ட நடந்துக்கிற விதம், நீங்கெல்லாம் காட்டுற என் மேல பாசம், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நானே ஒரு கட்டத்துல மனசு மாறிட்டேன். எதுக்கு விவாகரத்து வாங்கணும், விவாகரத்தெல்லாம் வேணாமே, கோர்ட்ல போயிட்டு வக்கீல பார்த்து இந்த மாதிரி கேஸை வாபஸ் வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்க என்னென்னலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்து அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அப்பதான் சேரன், நிலா 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 ஏன்பா அழுகுற, அழுகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், கொஞ்சமாவது நீங்க யோசிச்சு பாருங்கண்ணே, நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்த போய் நீங்க மூணாவது மனுஷங்கிட்ட போய் சொல்லலாமானே? அவனுக்கு இதுவே நல்ல சாக்கா போச்சு. அவன் என்கிட்ட இந்த மாதிரி உன் மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கு, உன்னை காதலிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்கிட்ட பேச இல்லலாம்.
நான் அவனை சொல்லி தடுத்த ஒரே விஷயம், எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, என்னோட ஹஸ்பண்ட் சோழன்னு சொல்லி நான் தடுத்தேன். அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட பேசவே இல்லை, ரொம்ப அமைதியா இருந்தான். ஆனா உங்ககிட்ட எல்லா விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் இன்னும் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். என் கையை கூட பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டான். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே. ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாமே. நம்ம குடும்ப விஷயம், நம்ம தம்பி, நம்ம நிலா பத்தின விஷயம், இத போய் 3வது வெளியில இருக்கிற மனுஷங்கிட்ட நம்ம சொல்லலாமா அப்படின்னு ஒரு இடத்துல நீங்க யோசிச்சிருந்தா அந்த ராகவுக்கு இந்த விஷயம் தெரியாமே இருந்திருக்கும். அந்த ராகவுக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்திருந்தா என்கிட்ட அப்படி அட்வான்டேஜ் எடுக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், தப்புதான்ப்பா, நான் பண்ணது தப்புதான்ப்பா, பெரிய தப்புதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் பார்த்தா கண்ணே கலங்க ஆரம்பிச்சிடாரு. அழுகாதப்பா நிலா, அழுகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அப்பதான் சோழன், சரிங்க விடுங்க, எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், நீங்களா என்னை பத்தி மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு இடத்துல வேலைக்கு செய்ய போனா அங்க இருக்கிற பாஸை பார்த்து, அவருடைய அழகை பார்த்தோ இல்ல அவருடைய வசதியை பார்த்தோ அவர் அப்படியே என்னை கூப்பிட்டா நான் போயிடுவேன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்னை பார்த்த ஒரு 3rd கேரக்டர் பொண்ணு மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அப்பதான் பல்லவன், அண்ணி என்ன நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், பின்ன என்னடா சோழன் பேசுனதை நீ தான் கேட்டேல, அன்னைக்கு ஏதோ ஒரு வார்த்தைக்காக சொன்னேன், அவர் ரொம்ப அப்செட்டா ரொம்ப டல்லா இருந்ததுனால எப்படா நேரம் கிடைச்சு அந்த வீட்டை விட்டு போகலான்னு சொன்னேன். ஆனா எனக்கு இந்த வீட்டை விட்டு போறதுக்கெல்லாம் துளி கூட மனசே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நிலா அழுகவும், சரிப்பா விடுப்பா, நாங்க பேசுனதெல்லாம் தப்புதான்ப்பா, மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி சேரன் மன்னிப்பு கேட்கிறாரு. அப்பதான், டேய் சோழா, நிலா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், என்னங்க சாரிங்க தெரியாம பேசிட்டு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், இங்க பாருங்க சோழன், இந்த நிமிஷம் வரைய உங்களை நான் ஹஸ்பண்டா மட்டும்தான் பாக்குறேன். என் கழுத்துல தாலி கட்டினவர் நீங்க. உங்களை நான் அந்த ஒரு கண்ணோட்டத்துல மட்டும்தான் பாக்குறேன். நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ்றோம், பர்சனலா நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கோம், அதெல்லாம் தாண்டி என் மனசார உங்களை ஹஸ்பண்டா தாங்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இங்க சோழனுக்கு பார்த்தா வானத்திலே பறக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் ஏங்க விவாகரத்து? நான் இந்த சூழ்நிலையில சொல்லக்கூடாதான், ஆனா சொல்றேங்க, தயவு செஞ்சு விவாகரத்தெல்லாம் வேணாங்க. இந்த விவாகரத்து இல்லாம இருந்தா அந்த ராகவ் உங்ககிட்ட நெருங்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ராகவை நான் எப்படி பேசணுமோ எப்படி பாத்துக்கிறேனோ அவனை நான் அப்படி பாத்துக்கிறேன். ஆனா அந்த விவாகரத்து மட்டும் வேணாங்க. உங்களுக்கு என்னை பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் தாண்டி நீங்க விவாகரத்து கிடைச்சிட்டா நீங்க ஏதோ இந்த எனக்கும் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லாம போயிருமோன்னு எனக்கு தோணுதுங்க. அதனால விவாகரத்து மட்டும் வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அப்பதான் சேரன், ஆமாப்பா நிலா, எங்களை பொறுத்த வரலாம் நீயும் சோழனும் சேர்ந்து வாழணும் தான்ப்பா ஆசைப்படுறோம். எங்க யாருக்குமே நீயும் சோழனும் விவாகரத்து வாங்கி பிரியன்னு விருப்பமே கிடையாதுப்பா. ஒரே ஒரு தடவை கொஞ்சம் உட்காந்து யோசிப்பா, விவாகரத்து மட்டும் வேணாம்ப்பா. உனக்கு எப்ப மனசார சோழனை ஏத்துக்கிறணும்னு தோணுதோ நீ அப்ப மட்டும் சோழனை ஏத்து, நீங்க அதுக்கப்புறமா ஒரு கணவன் மனைவியா வாழலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எங்களுக்காகலாம் நீ அப்படி மாறணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு மனசார சோழனை எப்போ பிடிக்குதோ அப்ப நீ சோழனை ஏத்துக்கப்பா. அது தட்டிக்கு விவாகரத்தெல்லாம் வேணாமே. நீங்க 2 பேரும் வக்கீல பார்த்து நீங்க கொடுத்த அந்த விவாகரத்து கேஸை வாபஸ் வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்லவும், நிலாவுக்கும் பார்த்தா இது மனசுல சரின்னு படுது. இந்த ராகவ் நம்ம பக்கம் வராம இருக்கணும்னா விவாகரத்து கேஸை வாபஸ் வாங்கணும். விவாகரத்து கேஸை வாபஸ் வாங்கிட்டா நானும் சோழனும் சேர்ந்து வாழ போறோம்னு சொன்னா இந்த ராகவ் நம்ம பக்கம் திரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கும் பார்த்தா இது நல்ல ஐடியாவா தோணுது.